அது முறைப்படி ரீஃபர்பிஷ் பண்ணி இன்னொருத்தருக்கு வைக்க முடியும். இது நடைமுறையில் இருக்கிறதா. இப்படி பல ஏழைங்களோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. அது எப்படி? ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு தானமா கொடுத்ததை புதுசுன்னு சொல்லி 5 இயர்ஸ் வாரண்டியோட நம்மகிட்ட வித்திருக்காங்க. அந்த ட்ரஸ்ட் நடத்துறவங்களை சும்மா விடக்கூடாது டாக்டர். புகழ், உங்க கோவம் எனக்கு புரியுது. அம்மு சாவுக்கு காரணமானவங்கள கண்டிப்பா தண்டிக்கணும். ஆனா இதை கொஞ்சம் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். உங்க குடும்பத்துல யாராவது இந்த மாதிரி அநியாயமா செத்து போயிருந்தா இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்களா டாக்டர்? சாரி புகழ், உங்களுக்கு தெரியாது. நீங்க செத்துப்போன உயிருக்காக பேசுறீங்க, நான் சாக போற உயிருக்காக பேசுறேன். சாக போற உயிரா? ஆமா. அம்முக்கு சப்ளை பண்ணினவங்க கிட்ட வாங்கின பேஸ் மேக்கர்ஸை இன்னும் 2 பேருக்கு வச்சிருக்கேன். இப்ப அவங்க நிலைமை என்னன்னு தெரியல. சாப்பிட்ற சாப்பாட்டுல விஷம் வச்ச மாதிரி நான் தெரியாம பாவம் செஞ்சுட்டேன். சாரி டாக்டர். என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. புகழ், இந்த காரியத்தை பண்ணவங்க சாதாரண ஆளுங்களா இருக்க முடியாது. பெரிய செல்வாக்குள்ளவங்களா தான் இருக்கணும். அது யாரா இருந்தாலும் தப்பிக்க விட மாட்டேன். போலீஸ் சட்டம்னு முன்னெச்சரிக்கையா நான் சில நடவடிக்கை எடுக்கணும். நீங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தேவைப்படுறப்ப வந்தா போதும். ஓகே? ஓகே டாக்டர். நான் போலீஸ் ட்ரைனிங்க்கு போய் ஜாயின் பண்ணேன். ட்ரைனிங் நேரத்தில் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால ட்ரைனிங்கை முடிச்சுட்டு நான் மொபைல் ஆன் பண்ணி பார்த்தப்போ டாக்டர்கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருந்தது. புகழ், நீ ட்ரைனிங்க்கு போன அடுத்த நாள் நான் இன்ஸ்பெக்டர் ரத்னத்தை மீட் பண்ணி அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். ஒருத்தரையும் தப்பிக்க விடக்கூடாது சார், ப்ளீஸ்.